முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் உள்ளன. அவை திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்சோலை. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாகத் திகழ்வது திருச்செந்தூர். இது தமிழ்நாடு மாநிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. இந்த 6 படை வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடற்கரையிலும் அமைந்துள்ளது தனிச்சிறப்பானது. சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியன்று தன் வைரவேல் கொண்டுவதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா, சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நாழிக்கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாழிக்கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை. பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலைகளிலிருந்து விடுபட முடியும் என நம்புகின்றனர். கந்த சஷ்டி விரதம் இருப்பதால் திருமணமாகாதவர்கள், திருமண பாக்கியமும் மற்றும் குழந்தை இல்லாதவர்கள் சுவாமியின் கிருபையால் குழந்தை பேரும் கிடைப்பதாக நம்புகின்றனர். ஓம் சரவண பவ. மேலும் குறிப்புக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.